நமக்கு அல்ஜிப்ராவில் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். அந்த கொஸ்டின் வந்து இதுதான். வாணி, her father and her grandfather have an average age of 53. One half of her grandfather's age plus 1/3 of her father's age plus 1/4 of her age is 65. If 4 years ago, Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are they all now? அதான் கொஸ்டின். அதாவது இந்த 3 பேரும் ஏஜ் நம்ம கால்குலேட் பண்ணணும். அல்ஜிப்ராவில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. இப்போ நமக்கு இவங்க 3 பேருடைய ஏஜ் தெரியாது. அதனால் இந்த ஏஜை வந்து let us take Vani age. ஏஜ் என்ன ஈக்குவல் டு எக்ஸ். அதே மாதிரி ஒன் இஸ் ஃபாதர்ஸ் ஏஜ். ஃபாதர் ஈக்குவல் டு ஒய்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி வானிஸினுடைய தாத்தா கிராண்ட்ஃபாதர் தட் இஸ் ஈக்குவல் டு இசட்னு வச்சுக்கிறோம். 3 பேருடைய ஏஜை வந்து எக்ஸ் ஒய் இசட்னு வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க 3 பேருடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து 53. அதாவது எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ் இசட் by 3, that is the average, that is equal to 53. ஓகே, இதை வந்து டிரைவ் பண்ணோம்னா இந்த 3 அங்கிட்டு போயிடும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9 3 15 159. that is equation number 1. ஓகே, ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தாத்தாவுடைய வயசு 1/2 of his grandfather age, 1/2 of her grandfather age plus 1/3 of his father age, thus 1/3 y. father age வந்து 1/3 y plus 1/2 of Vani's age. Vani's age வந்து x. இதை கூட்டும்போது எவ்வளோ வருது? 65. இது செகண்ட் கண்டிஷன். இப்போ இந்த டினாமினேட்டர் ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த காமன் ஃபேக்ட் வந்து 12, 1/4 காமன் ஃபேக்ட் வந்து 12, முன்னாங்க 12. அப்போ 12 வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 12/2 z plus 12/2